Linear seating arrangement la 15th problem. 6 girls A, B, K, D, E and P are standing in a row. B is between D and P. A does not stand next either to P or D. K does not stand next to D. E stands between A and K. இதில் என்னன்னா 6 girls வந்து standing in a row அப்படின்னா as usual நம்ம என்ன எடுத்துக்கிறோம், அவங்க நார்த் ஃபேஸிங்னு எடுத்துக்கிறோம். அதனால இந்த சைடு லெஃப்ட் இந்த சைடு ரைட்டும் போட்டு 6 பேரை வைக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்குன்னா B is between D and P. அப்போ B இங்கே உட்கார்ந்து D இங்கே உட்கார்ந்து P இங்கே உட்காரலாம், அல்லது B இங்கே உட்கார்ந்து P இங்கே உட்கார்ந்து D இங்கே உட்காரலாம். Next condition, A does not stand next either to P or D. இந்த இடத்துல A வரக்கூடாது, இந்த இடத்துல A வரக்கூடாது, இங்கேயும் A வரக்கூடாது, இங்கேயும் A வரக்கூடாது. இன்னொன்று வந்து K does not stand next to D. இங்கே Aயும் வரக்கூடாது, Kயும் வரக்கூடாது, இங்கேயும் Aயும் வரக்கூடாது, Kயும் வரக்கூடாது. அதாவது AP ஒன்றா உட்காரக்கூடாது, அல்லது Pக்கு பக்கத்தில் A உட்காரக்கூடாது. அது மாதிரி ADன்னு ஒன்றா வரக்கூடாது, ADன்னு ஒன்றா வரக்கூடாது, DAன்னு ஒன்றா வரக்கூடாது. இந்த மாதிரி ரெண்டு எழுத்து ஒன்றாவே வரக்கூடாது, ஒன்றா உட்காரக்கூடாது. அது மாதிரி K stands does not stand next to D. அப்போ KDன்னு வரக்கூடாது, DKன்னு வரக்கூடாது. இதெல்லாம் வரக்கூடாது. இந்த மாதிரி காம்பினேஷன் நம்ம உட்கார வைக்கல வரக்கூடாதுங்கிறது தான் இது ரெண்டும். E stands between A and K. அப்போ E இங்கே உட்கார்ந்து A இங்கே உட்கார்ந்து K இங்கே உட்காரலாம், அல்லது E இங்கே உட்கார்ந்து K இங்கே உட்கார்ந்து A இங்கே உட்காரலாம். இப்படி உட்காரலாம். மொத்தத்தில் DBP இவங்க PBD இவங்க 3 பேரும் ஒன்றா உட்காரணும், AEK 3 பேரும் ஒன்றா உட்காரணும். அதாவது D உட்கார்ந்து B உட்கார்ந்து P உட்காரலாம், இவங்க 3 பேரும் ஒன்றா உட்காரணும், அல்லது P உட்கார்ந்து B உட்கார்ந்து D உட்காரலாம். அது மாதிரி ஆனால் 3 பேரும் ஒன்றா தான் இருக்கணும். அது மாதிரி A உட்கார்ந்து E உட்கார்ந்து K உட்காரலாம், அல்லது K உட்கார்ந்து E உட்கார்ந்து A உட்காரலாம். ஆனால் இவங்க 3 பேரும் ஒன்றா உட்காரலாம். அப்போ இருக்கதே 6 பேர், அவங்கள நம்ம 3 பிரிச்சுட்டோம். அப்போ ஒருத்தர் இந்த சைடு 3 இந்த சைடு 3 உட்கார வைக்கலாம். அப்போ DBPயை உட்கார வச்சுட்டு AEKயை உட்கார வைக்க முடியுமா? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, DBP உட்கார வச்சுட்டு AEKயை உட்கார வைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இங்க PAங்கிற காம்பினேஷன் வருது, அதனால இவங்களை உட்கார வைக்க முடியாது. சரி, AEKயை உட்கார DBPயை உட்கார முடியுமா? முடியாது. ஏன்னா Kயும் Dயும் காம்பினேஷன் உட்காரக்கூடாது. அப்ப இங்க வாங்க, PBDயை உட்கார வச்சு KEAயை உட்கார வைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா Dக்கு பக்கத்துல K வரக்கூடாது. அப்ப PBDயை உட்கார வச்சு AEKயை உட்கார வைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா Dக்கு பக்கத்துல A வரக்கூடாது. அப்ப எப்படித்தான் நம்ம உட்கார வைக்கலாம் அப்படின்னா, DBP உட்கார வச்சு Pக்கு பக்கத்துல Kயை உட்கார வைக்கலாம். ஏன்னா PK வரலாம், KEAன்னு உட்கார வைக்கலாம். இப்படி உட்கார வைக்கலாம். DBPயை உட்கார வச்சு Pக்கு பக்கத்துல KEAன்னு உட்கார வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இன்னொரு காம்பினேஷன் என்ன வரும் அப்படின்னா, AEKயை உட்கார வச்சு AEKயை முன்னாடி உட்கார வச்சு PBDன்னு வரலாம். இப்படி ரெண்டு காம்பினேஷன். இப்ப பாருங்க, நான் ரெண்டையும் இதில் போட்டு காட்டுறேன், உங்களுக்கு கரெக்டா வரும். Dயை உட்கார வச்சுட்டு அடுத்து Bயை உட்கார வச்சு Pயை உட்கார வைக்கலாம். ஏன்னா இவங்க 3 பேரும் ஒன்றா உட்காரணும். இப்போ Pக்கு பக்கத்தில் A உட்கார முடியாது, அதனால Kயைத்தான் உட்கார வைக்கணும், KEA. இப்படி உட்கார வைக்கலாம். இவங்க 3 பேரை இங்கே உட்கார வச்சுட்டோம், இவங்க 3 பேரை இங்கே உட்கார வச்சுட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இவங்க 3 பேரை இங்கே உட்கார வைக்கிறேன் பாருங்க. ஆனால் எப்படி உட்கார வைக்கணும்னா, இப்படி ரிவர்ஸில் A முதல்ல உட்காரணும், அப்புறம் E, அப்புறம் K உட்காரலாம், அப்புறம் P உட்காரலாம், அப்புறம் B உட்காரலாம், அப்புறம் D உட்காரலாம். உட்காரலாமா? ஏன்னா நமக்கு KP வரலாம் ஒன்றா, இதுதான் வரக்கூடாது.
அப்போ ஒன்று அவங்க 3 பேரை இப்படி உட்கார வச்சுட்டு இப்படி உட்கார வைக்கலாம், இல்லை இவங்களை ரிவர்ஸில் அப்படியே ஏஇகே பிபிடின்னு இந்த மாதிரி 2 வகையில் உட்கார வைக்கலாம். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, பி ஸ்டாண்ட்ஸ் பிட்வீன், பி யார் யாருக்கு நடுவில் இருக்கா அப்படிங்கிறத நம்மளுடைய கொஸ்டின். பி ஸ்டாண்ட்ஸ் பிட்வீன் பி அண்ட் கே. எந்த இடத்துல 2 ஃபிகர்லாம் பாருங்க ஒரே ஆன்சர் தான் வரும், அதனால எப்படி வேணாலும் நம்ம உட்கார வைக்கலாம். பி ஸ்டாண்ட்ஸ் பிட்வீன் பி அண்ட் கே. இங்கேயும் பாருங்க P stands between B and K. B க்கும் K க்கு நடுவுல இருக்காரா, அதனால எப்படி வேணாலும் நம்ம உட்கார வச்சுக்கலாம். Who occupy the extreme ends of the row? D யும் A யும் தான். இங்கேயும் யாரு? D யும் A யும் தான். அதனால இதுக்கும் ஒரே ஆன்சர் தான், D and A. D and A தான் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ்ல இருக்காங்க. அதனால எப்படி போட்டாலும் ஆன்சர் ஒன்று தான். 2 அரேஞ்ச்மெண்ட்டும் பாசிபிள். K stands between P and E. இங்கேயும் பாருங்க K stands between P and E. அதனால இந்த 2 அரேஞ்ச்மெண்ட்டுமே பாசிபிள். மொத்தத்தில் நமக்கு வந்து இவங்க 3 பேர் ஒன்றா உட்காரணும், இவங்க 3 பேர் ஒன்றா உட்காரணும். பிக்கு பக்கத்தில் ஏ உட்காரக்கூடாது, அதனால நம்ம கேயை உட்கார வச்சு இப்படி எழுதுகிறோம். அது மாதிரி இங்கே வந்து இங்கேயும் பிக்கு பக்கத்தில் ஏ வரக்கூடாதுங்கிறதுனால இப்படி இதை வந்து ரிவர்ஸில் எழுதி இப்படி வந்துடுது. இதை எழுத முடியாது, டிபிபி ஏஇகேன்னு எழுத முடியாது, ஏன்னா பிக்கு பக்கத்தில் ஏ வந்துடும். அதனால டிபிபி கேஇஏ தான் எழுதலாம். இவருக்கு இதுதான் சரி, இது சரி வராது. அது மாதிரி பிபிடி ஏஇகேன்னு எழுத முடியாது, ஏன்னா வந்து ஏ வந்துடுறாரு. பிபிடி கேஇஏன்னு எழுத முடியாது, ஏன்னா கே வந்துடுது. அதனால நமக்கு இருக்க பாசிபிலிட்டிஸ் வந்து இது 2 தான் இதுக்கான பாசிபிலிட்டிஸ்.